இந்த போட்டில் போகும்போது இயேசு கிறிஸ்து கலிலேயா கடலில் படகுல பிரயாணப்பட்டார்ல, பேதுருவுடைய படகுல. அதான் ஞாபகம் இருக்குது. சீஷரோடு அவர் பிரயாணப்பட்டு போனார். நாம் அது கடலுக்குள்ளெல்லாம் போனாங்க, நம்ம கரையில் தான் போகிறோம். ஒரு நல்ல ஒரு இனிமையான ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தில் ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் என்பது இன்னும் கூடின ஒரு பெரிய சந்தோஷம். வேத புஸ்தகத்தில் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். நம்முடைய வழிகளில் எல்லாம் இயேசுவை நினைத்து கொள்ளணுமா. ஆண்டவரே, நீ என் கூட வர்றீங்க, என் கூட இருக்கிறீங்க, ஸ்தோத்திரம். எப்பொழுதுமே நம்முடைய நினைவில் இயேசு இருக்கணும். இப்போ நான் எடுத்துக்கொள்ளுங்களேன், பிரயாணப்பட்டால் நீர் என் கூட வர்றதுக்கா ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு சொல்லுவேன். ஒரு இடத்துல இப்போ இறங்கினா இதுவரைக்கும் கூட இருந்ததற்காக ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு சொல்லுவேன். இன்னும் பிரயாணத்தில் என் கூட இருந்த நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி மனசில் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். ஒரு காரியம் செய்தால் நீர் கூட இருந்து எனக்கு ஜெயமாக்கி கொடுத்தீர், ஸ்தோத்திரம் ஆண்டவர், இதை செய்ய போகிற என் கூட இருந்து நடத்தும். அப்படியே ஒவ்வொரு காரியத்துக்கும் மனதில் சின்ன சின்ன ஜபங்களை செய்து கொண்டே இருந்துன்னு வைங்களேன். நம்முடைய வழிகளில் எல்லாம் அவரை நினைத்து கொண்டே இருக்கிறோம்ல, அவர் அழகாக நடத்துவார், செவ்வையாய் நடத்துவார். நீங்கள் படிக்கலாம், வேலை செய்யலாம், பிஸ்னஸ் செய்யலாம், இல்லை வேலை தேடி கொண்டு இருக்கலாம், எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஊழியம் செய்யலாம். எல்லாவற்றிலும் இயேசுவை நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, நீங்கள் என் கூட இருக்கணும், என் கூடவே இருந்து என்னை நடத்தணும். உங்களுடைய மனதில் இயேசுவை நினைத்து நீங்கள் துதித்து கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு காரியத்துக்கும் அப்படி துதித்து அவரை நினைத்து கொண்டே இருந்தேன்னு வைங்களேன், அவர் எல்லாவற்றையும் செவ்வாய்ப்படுத்தி நடத்துவார். அவருக்கு பிரியமில்லாததை தடை பண்ணிடுவார். அவரே செவ்வையாக அழகாக நடத்துவார். ஆண்டவர் உங்களை அப்படி நடத்த நீ விரும்புகிறீங்களா? அப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, ஆண்டவரே, என் வழிகளில் எல்லாம் நான் உண்மை நினச்சி கொள்கிறேன், நீங்கள் என் பாதையை செவ்வைப்படுத்தி நடத்துங்க, நீங்கள் நடத்தினா போதுன்னு சொல்லி பாருங்கள். அழகாய் உங்களுக்கு தவறான காரியத்தை